வந்தீங்க? சாருக்கு படிப்பு வராது, அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி எங்க சைஸ் ஆளுகள் எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துக்குவாங்களா? சாரோட காணாம போன பொண்ணை தேடிட்டு வந்தா அப்படியே ஓஞ்சாவும் வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம். உங்க பொண்ணு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிலா இருக்கு, அதை விட அழகான முகம். அந்த வானவில் இருக்கு, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓ மாதிரி இருக்கும். சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. ஏன் எங்க மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். முதுகு பக்கம் தான் சொல்லும் போறதுக்கு திரும்புங்க. இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா? சொல்லுமா. இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம். சாமியை கும்பிட்டு எடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரி தாமா. கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்கு? என்னங்க இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. சாப்பிடுங்க சார், எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு, சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமுதா சார், எங்க அம்மா வந்திருக்காங்க. வந்து சாப்பிடாமதா? என்ன எதுக்கு அடிச்ச? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா அடிக்காம பின்ன கொஞ்சம் செய்வாங்க. வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, தொந்தரவு பண்ணாதீங்க. மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணுகிட்ட கண்டவன்னு பேசிட்டு போறா. அது எப்படியா? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நீதான் தெரியாம பேசுற. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு, டூர் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் போது நிறுத்தி. பொண்ணை காணோன்னு இவ்வளவு பண்ணாளு. பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா? அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன ஊரா பொண்டாட்டிட்ட கேட்க சொல்றேன்? உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன். புறப்படுங்க. அமுதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பலான்னு பாத்துருவோம். என்னங்க வீடு பூட்டி இருக்கு? நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிட்டாங்களா? என்னப்பா அது பூட்டினோட நோட்டம் பாக்குற? திருட வந்தியா? டேய் நல்லா என்ன பாடுறா. நான் திருட மாதிரி இருக்கேனா இல்ல நீ திருட மாதிரி இருக்கிறியா? ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா விட்டு போறேன், இல்லன்னா தென்னை மரத்துக்கு காவு கொடுத்துருவேன். நாயே இந்த வீட்டுல இருந்து எங்கடா? இந்த ரோடு கடைசியில முருகன் கோயில் இருக்குது, அங்கதான் புள்ளைய கூட்டு போனாங்க. அங்க போய் பாருங்க, இல்லன்னா நாளைக்கு வந்து பாருங்க. சரிடா நீ போடா. பாதம் இரண்டில் பன்மணி கதங்க
இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீ போய் எப்படியாவது கல்யாணத்தை நடத்து. போ. கட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம். நில்றா, தாலி கட்டட்டும், அப்புறம் வெட்டும். புருஷன் போயிட்டானு வெள்ள சீலை கட்டுவாளா இல்ல இப்பதான் கட்டின தாலின்னு கலட்டி எறிவாளா பார்க்கலாம். ஐயா, நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம். என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க. அவனுக்காக நான் உங்க காலில் விழுறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா, நடத்த விடுங்க. உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கணுமா? நடக்கும். இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும். அதை என் பையன் கட்டுவான். வேண்டாமா, உன்ன பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம். அப்பா, அந்த பொண்ணு மனசுல ஒன்னு இருக்கான்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் மனசு மாத்திக்கிட்டேன். அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கலாட்ட வேணாப்பா, வாங்க போலாம். டேய், நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக. இப்ப இவ கழுத்துல தாலி கட்ட சொல்றது என் கௌரவத்துக்காக. எப்படி கட்டுறியா? இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறானே அவனை கட்ட சொல்லட்டுமா? இல்ல நானே கட்டட்டுமா? என்னப்பா இது? போனதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்புப்பா. அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சாச்சு. இனி புறப்பட வேண்டியதுதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன வரலையா? இல்லையா? கோயிலுக்கு போனோம். நீ வராம போனதுனால வேண்டுதல் நின்று போச்சுன்னு அம்மா யாரையுமே தூங்க விட மாட்டேன்றாங்க. இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறும். அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு தொல்லை, அதுக்காவது போலாம். சொன்னா கேளுங்க, நான் வரல. அவங்க கிட்ட என்ன கேக்குறது? வாங்க பருப்புலாம். அம்மா, நீங்க இவங்க 2 பேரு. நீ வர, பேசாம நீ வர்ற. வா. வச்சிட்டாருடா. மணி சத்தப்பா. மணியா? நான் பாம்பு தான் வச்சுட்டான்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க? முருகா. ஏமா, இது என்ன கோவிலா கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான். கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா. அரகர அரகர அரோகரா. ஆண்டவனே, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. மாமா, என்னம்மா? தட்டு மாறிடுச்சு. ஏம்மா, இந்த பூ வாங்கிக்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? இன்னும் 4 நாளைக்கு சஞ்சீவ காத்து அடிக்க போகுது. அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. அதையே நமக்கு எடுக்கணும். இருந்துட்டு போவோமே. ஐயா, நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க. நாங்க 2 பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம். தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க? லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா? அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா? ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா? அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல. அது மாதிரி தான் இதுவும். நீ வாப்பா. சீக்கிரம் வந்துடுங்க. எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. ஏங்க, மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு. ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீங்க காபி சாப்பிடுங்க. இது என்ன காபி கடையா கல்லு கடையா? சரி, எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க அடிங்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம்.
இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? யோ, சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். சுச்சோ. டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். ஏய், இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. இப்ப வணக்கம். போட்டுக்கிறேன். டீ ஒண்ணுங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ குடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறியுமா. இந்த போட்டு தரங்க. சும்மா வணக்கம். அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போட. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போட. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூட்டத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன இந்த போட்டு- அடச்சே. ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு. இந்தா. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போட்டதா வணக்கம். வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலனி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன்பா அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புன டீய கீழே குனிஞ்சு குடிக்க முடியுமா? வாப்பா. ஏய், ஒத்துமா என்னப்பா இது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி இத பாரு, பாத்து டீய கெடுத்தா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா அல்லாக்கே பாவம் கொக்குன்னு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? ம். எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாத்தா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. இதா 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? ஆஹா. இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. ம். வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கிரகம், இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர், மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாத்து 2 டீக்கு 5 ரூபாய் கொடுத்தேன், அது 10 ரூபாய் செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர், போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்பு கீழே போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க, என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது? உன் கடையில வந்து இவர் சர்ன்னு டீ ஆத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர்தான் சாரு. ம். உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, ம். அந்த மூட்டை அளவுக்கு இவர் கேட்ட பணம் ஏய், இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? ம். அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி, என்ன ஒண்ணு? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. தா யோ நீ பாப்பா. நீ வேற ஆள் பாருமா. இதப்பா. இந்த கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க, நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறியா என்னவோ? கூட இருக்க பாரு, கோழி திட்டு நாட்டம். ச்சே, ரொம்ப கேவலமா திட்டுறாப்பா. இந்த ஊர்ல கோழி திருடன் கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போல இருக்கு. வேட்டிங் கேட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தாப்பா.